நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாழ்வாக்கியாலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கப்பேங்கிற ஹோட்டல் முன்னாடி தான் இருக்கும். வாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே போகலாம். நம்ம கடையில் என்ன ப்ரோ ஸ்பெஷல்? ரைஸ் தான் ஸ்பெஷலு, பரோட்டாவும் ஸ்பெஷலு. எவ்வளோ ரைஸோட ப்ரைஸ் எவ்வளோ? ரைஸ் 80 ரூபா ப்ரோ. எப்படி ப்ரோ 80 ரூபாய்க்கு கிடைக்குது? ஆகுது இல்லை ப்ரோ, 80 ரூபா ஆகுது. நாங்கள் சொந்த ஆளே போடுறோம். அவங்க எதுவும் சம்பளம் வேறு என்னென்ன கிடையாது? இங்கே ரைஸ் இருக்குது, ஆம்லேட்டு, ஆஃபாயிலு, தலைக்கு பெப்பர் சிக்கன் இருக்குது, கல் பெப்பர் இருக்குது. 80 ரூபாய்க்கு ரைஸ் நல்லா இருக்குது. அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். கூட பண்ணுமா போடுவோண்ணே. சாப்பிட்டு பாருங்க. கொத்தமல்லி கடைசியா போடுறாங்க. சாப்பிட்டு பார்த்து நான் சொல்லுவேன். கையால் மாற்றி முதல்ல ரூபா என்னன்னா கையால் முதல்ல போட்டு எத்தனை ரைஸு? 2 ரைஸ். எப்படி ப்ரோ 80 ரூபாய்க்கு இவ்வளோ சிக்கன் ரைஸ் தரீங்க? கொடுக்கலாம் ப்ரோ. 80 ரூபாய்க்கு கட்டு சரிக்கு 80 ரூபாய்க்கு கொடுக்குறப்போ ஒரு சிக்கன் ரைஸ் 50 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது ப்ரோ. ஓகே ப்ரோ. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சரி ஓகே. ரைஸ் டேஸ்ட்னா எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. 80 ரூபாய்க்கு ஒர்த்து தான். பரோட்டா கடையில் ஒரு நாளைக்கு எத்தனை போகும்? பரோட்டா 10 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும். ரைஸ் ஒரு நாளைக்கு எத்தனை ரைஸ் ப்ரோ போகும்? ரைஸ் வந்து 15 கிலோ போகும் ப்ரோ. கிலோவுக்கு வந்து 5 ரைஸ் 6 ரைஸ் போடுவோம். 15 கிலோ வரைக்கும் ஓடும். அதிகமாக ஓடுறதுனால தான் நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம். ஓகே. கம்மியாக ஓடுச்சுன்னா 80 ரூபாய்க்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? கட்ட முடியாது ப்ரோ. அதிகமாக ஓடுறதுல ஓடுறதுனால கம்மியாக கட்ட முடியாது. கம்மியாக ரேட்டு போடுறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட் எழுதிப்பீங்க உங்களுக்கு போல. ரோஸ் ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைங்கிறப்ப வடிச்சுப்பீங்களா? ஆமாம். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. சிக்கன் வந்து எப்படி ப்ரோ டெய்லியும் ரெடி பண்றீங்களா? இப்படி இதெல்லாம் டெய்லி ரெடி பண்ற பொருள் தான் ப்ரோ. அன்னைக்கு சாப்பிட்ற பொருள் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டெய்லி ரெடி பண்ணாதான் ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டு முன்னாடி வியாபாரம். மற்ற வேலை இருக்க மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக மோட்டோ சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை அதிகமாக மசாலாவோட கிடையாது. மசாலா ஓகே ஓகே. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்ணுவோம்? பார்த்துட்டு வந்து உங்க தமிழ் சேனல் தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனலுக்கு வந்து சேனல் பேர் சொல்லி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃபர் மறக்காம இந்த ஆஃபரை வந்து எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனல் பேர் சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆஃபர் ஃப்ரீ. வேறு எது போடுவோம் நம்பர் வந்து நல்லா இருக்கும். ஆனால் அது மட்டும் வாங்கிடுவோம். வீட்டை கொடுக்குறீங்களா ப்ரோ? ஆம்லெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ? 15 ரூபாயா ஒரு ஆம்லெட்டா? ஓகே. என்னண்ணா ஆம்லெட் மட்டுமா வாங்கியிருக்கீங்க? வேறு ஏதாவது தானே? ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக வாங்கிட்டு இருக்கீங்க இந்த கடையில் வந்து? நல்லா இருக்கா ரைஸு? நல்லா இருக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிட்டு. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. நன்றிண்ணா.
பொன்னிறமாக சிலகெல்லாம் காஞ்சி போயிருக்குல்ல. அது மாதிரிலாம் அங்கே இருக்காதா? நல்லா முறுமுறுன்னு இருக்கும் பரோட்டா. என்னென்ன கடையில் இருக்குது? கடையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா இருக்கும், ஆம்லேட், ஆஃப் ஆயில், சைடிஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம், பெப்பர் சிக்கன் கொடுக்குறோம். அது எல்லாமே பார்த்து கம்மியான விலைக்கு. பெப்பர் சிக்கனுக்கு ரேட் எவ்வளோ? பெப்பர் சிக்கன் ரேட்டு 60 ரூபா தான் நம்ம கடையில். ஆம்லேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, ஆஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். நம்ம கடையில் எல்லாமே ரொம்ப சீப்பான சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு. எப்படி 80 ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? கொடுக்கலாம் ப்ரோ. எல்லாமே நம்ம சொந்தமாக தான் ஆள் போடுறோம், வேலைக்கு ஆள் யாரும் வைக்கல. நானு என்னோட தம்பி. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரைஸ் வரும்? ஒரு நாளைக்கு வந்து 15 கிலோ ரைஸ் கொடுப்போம். ஒரு கிலோவுக்கு வந்து 5 ரைஸ் 6 ரைஸ் தான் எடுப்போம். நாங்கள் 15 கிலோ ரைஸ் கொடுத்துருவோம். ரைஸ் திடீர்னு போய் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா திருப்பி வடிப்பீங்க? திரும்ப நாங்கள் வடிச்சிருவோம். நாங்கள் 12 மணிக்கு ரைஸ் வடிப்போம். சிக்கன் பரோட்டாலாம் அன்னன்னைக்கு வாங்குற சிக்கன் தான். ஆயில் எல்லாமே அன்னன்னைக்கு வாங்க ஆயில் தான் எல்லாமே. அஜினமோட்டோ சேர்ப்பீங்களா? அப்புறம் அஜினமோட்டோ சேர்க்கணும். மசாலா கூட நீங்கள் காமிங்க. ஓகே ஓகே. ஹாட் பாக்ஸை திறந்து காட்டுங்க. இதெல்லாம் இப்போ போட்டதா? நல்லா பூ மாரி இருக்கு. இன்னொரு முட்டை எடுப்பா. எதுக்கு ப்ரோ இவ்வளோ சிக்கன்? ரைஸ் போடுவோம், சின்ன வெட்டி ரைஸ் சிக்கன் ரைஸுக்கா? இது போதுமா? இல்லை ப்ரோ, சிக்கன் உள்ள மொத்தமாக பொரிச்சு வச்சுப்போம். ஒரு 7 கிலோலேருந்து 8 கிலோ இருக்கும். 7 கிலோ 8 கிலோ ஓடிடுமா ப்ரோ? ஒரு நாளைக்கு ஓடிடும் ப்ரோ. இதே நைட்டில் அப்படி 10னா ஒரு 2 கிலோ போய்ட்டு வாங்கிட்டு வந்து திரும்ப போடுவோம் ப்ரோ நைட்டில். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு போட்டுக்கிறது. அன்னைக்கு 10னா நைட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து திரும்ப போட்டுப்போம். ஒரு கிலோ ஒரு நாளைக்கு 7 கிலோலேருந்து 8 கிலோ கரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. வெட்டுங்க. எவ்வளோ? 4 பரோட்டாவா? எவ்வளோ? பரோட்டா 10 ரூபா. நல்லா பொலன்னு இருக்கு. நல்லா பூ மாதிரி இருக்கும் பரோட்டா. சாஃப்டாக இருக்கும். சேனலாவை திறந்து காட்டுங்க. நார்மல் சேனலாவா? இல்லை, சிக்கன் சேனல் காட்டுங்க. ஓகே, சூப்பர். இப்போ ஃப்ரெஷ்ஷாக சுட அப்போதான் வச்சு இறக்கி வச்சிருக்கு. ஓகே. சூப்பர். செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. மூடுங்க. நல்லா இருக்கா? எவ்வளோ பரோட்டா? எவ்வளோ பட்டர்? 10 ரூபா. 10 ரூபாய்க்கு எத்தனை பரோட்டா வாங்கிருக்கீங்க நீங்கள்? 3 பரோட்டா. சரி, 3 போதுமா உங்களுக்கு? 3 போதும். பெருசாகவே இருக்கா? சரி, சாப்பிடு. இது என்ன? முட்டை பொடி மாசா? முட்டை பொடி மாஸ் பார்சலா? எவ்வளோ இது? எவ்வளோ? 40 ரூபா ப்ரோ. ரைஸ் 3 முட்டை போடுவோம். 3 முட்டையா? 40 ரூபாயா? ஓகே ப்ரோ. ஆனால் சிக்கன் ரைஸ் நல்லா இருக்காண்ணே? சரிங்க. மேகா எத்தனை போட்டிருக்கா? 4. எவ்வளவு? 80 ரூபா. 80 ரூபா. நீங்களும் இந்த பாழ்வாய்க்கல் சைடு போனீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கபேங்கிற ஹோட்டலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னே சொல்லலாம். குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. 80 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒர்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போல லோ பட்ஜெட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண்ணி தரோம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகிலன். டாடா, பை பை, see you.